மகா, ஏமா ஏமா இப்படி மாட்டிக்கிட்ட? நானே அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னா நீ நல்லா இருக்கிறத அவங்க நம்புவாங்களா? இப்படி போய் மாட்டிக்கிட்டியேம்மா. என்ன மகா இப்படி பண்ணிட்ட? வேண்டாம், விடுங்க விடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன். ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லதா இருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. வேணாங்க, விட்டுடுங்க. என்ன இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா எங்களையே பிளாக்மெயில் பண்றியா? இங்க பார், இந்த பிளாக்மெயில் ஒயிட் மெயில் இதுல எது பண்ணாலும் இந்த பாச்சால இங்க பலிக்காது. அதான் டாக்டர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. சிஸ்டர், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேணாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. என்ன விட்டுடுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நார்மலா இருக்கேன். வேணாம், என்ன விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிறீங்க? விட்டுருங்க. பாவம் புண்ணியம் அநியாயம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ அமைதியா இரு. என்ன விட்டுருங்க. சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க. தள்ளி வாங்க, நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா சாவுடி? இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ நடப்பன மாதிரி தாண்டி. சிஸ்டர், இவ்வளவு தூக்கி போய் பெட்ல போடுங்க. சரி. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே. இத பார் கிழவி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. போய் படு. என்ன மகா இப்படி போய் மாட்டிக்கிட்ட? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையோ? நான் தான் இந்த பொண்ணுகிட்ட படிச்சு படிச்சு சொன்னனே, அவங்க கிட்ட வச்சுக்க வேணான்னு சொன்னனே.
அவங்க கிட்ட விலகியே இருன்னு சொன்னனே. இப்ப அவனே கத்தி எடுத்து கையில கிழிச்சுக்கிட்டு இவன் மேல பழிய போட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கற மாதிரி பண்ணிட்டானே. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நீதான்ப்பா எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்திருப்பா. சொல்லுங்கண்ணே, என்னால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்? ஒரு ஆளை நீ போடணும். அதான் நமக்கு கை வந்த தொழிலாச்சேண்ணே. நாம தான் ஏகப்பட்ட பேரை போட்டிருக்கோமே. இப்போ யாரு உங்களுக்கு எதிராக முளைச்சிருக்கிற புதிய எதிரி? எதிரி இல்ல, துரோகி. கூட இருந்து குழி பறிச்சவன். அண்ணே, உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணா நீங்க மாறிய விட்டு தானே போட சொல்லுவீங்க. இப்போ என்ன புதுசாக போட சொல்றீங்க? போட வேண்டியதே அந்த மாரியை தாண்டா. என்னண்ணே, என்ன சொல்றீங்க? மாரியவா? அவன் உங்ககிட்ட 20 வருஷமா வேலை பார்க்கறவனாச்சே. அவனை போய் எப்படிண்ணே? ஆமா, விலை மதிப்பில்லாத என்னோட வைரத்தை திருடிட்டு, அந்த வைரம் காணாம போச்சு, தொலைஞ்சு போச்சு, திருடிட்டு போயிட்டாங்கன்னு என்ன ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, விக்னேஷ் பாகிருதி கொலை வழக்கு இப்ப கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த 2 பேரையுமே மாரிதான் கொலை பண்ணான். அதுவும் நான் தான் அவங்கள கொலை பண்ண சொன்னேன். ஒருவேளை நாளைக்கு நான் அவன்கிட்ட ஏதாவது பேசி அவனுக்கு என் மேல கோபம் வந்து அப்ரூவர் ஆகி என்ன மாட்டி விட்டுட்டானா, என்னோட சகல சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா மாறி உயிரோட இருக்கக்கூடாது. அவன் கதைய முடிச்சது. சரிங்கண்ணே, வரேன். டேய், ஒரு நிமிஷம் அண்ணா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கண்ணா. அவன் சாவு கொலை மாதிரி தெரியக்கூடாது. ரொம்ப இயற்கையா இருக்கணும். எந்த விதத்திலையும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. நம்ம கிட்ட லாரி இருக்கு. எடுத்துட்டு போய் நேரா ஏத்தி நசிக்கிருவோம். ஆள் கீழே தக்காளி சட்னியா இருப்பான். சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணிடு செந்தில். ஆளை அடிச்சு முடிச்சிட்டு நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆயிட. அதுக்கப்புறம் உன்னை எப்படி வெளியே எடுக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். பாத்தியாடா, கல்யாண வேலை எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ரிலாக்ஸா பேப்பர் படிச்சிட்டு இருக்காருன்னு. ஏங்க, ஐயருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஊர்ல பூசாரி கிட்ட பேசுங்கன்னு சொன்னேனே, பேசுனீங்களா? அம்மனுக்கு சாத்த வேண்டிய பட்டுப்புடவை வாங்குனீங்களா? அபிராமி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. எல்லாமே ரெடியா இருக்கு. நீ எதுக்கு காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி குதிக்கிற? இத பாருங்க, இது நம்ம பையன் கல்யாணம். நீங்க உங்க கல்யாணத்துல ஜாலியா இருந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுப்பா இருங்க. சார், வாமா. வாமா. வா நித்யா.
மகாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? சொல்லுங்கக்கா. இல்ல சந்தோஷ், நீயும் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஆசிரம நம்பரும் வாங்கி கொடுத்த. நானும் ஒண்ணு விடாம எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். கிட்டத்தட்ட 20 ஆசிரமத்துல நேர்லயே போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா மக எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னமோ அவ எந்த ஆசிரமத்துல இல்லைன்னு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? மகாக்கா எந்த ஆசிரமத்திலும் இல்லையா? வேற எங்க போயிருப்பாங்க அவங்க? சந்தோஷ், அவ எந்த ஆசிரமத்திலயும் இல்ல. அவ வேற எங்கேயோ இருப்பான்னு தான் என் உள் மனசு சொல்லுது. ஆசிரமத்துல இருக்கான்னு நமக்கு யாரோ கால் பண்ணி தசை திருப்பி விட்டுருக்காங்க. எதை வச்சுக்கா அப்படி சொல்றீங்க? நான் அந்த நம்பருக்கு பல டைம் கால் பண்ணேன். ஆனா அந்த நம்பர் நாட் ரீச்சபிளா தான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு சந்தோஷ். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். நாங்க பத்திரிக்கை வைக்க அரவிந்த் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப என் அம்மா ரொம்ப யதார்த்தமா எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பேர பொண்ணை பெத்து கொடுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரவிந்த் சார் அப்படியே வெடிச்சிட்டாரு. அவ பேரையே சொல்ல வேண்டாம், அவ ரொம்ப கேவலமானவ, அவ குணமும் சரியில்லை, அதனாலதான் இப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு சொன்னாரு. உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ மகாக்கா இருக்கிற இடம் அரவிந்த் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போதுதான் அந்த விசாலமும் ரம்யாவும் இடையில பூந்து குழப்பி விட்டுட்டாங்க. சந்தோஷ், மகா இருந்தா இந்த கல்யாணம் தடை இல்லாம நடக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் அவங்க பிளான் பண்ணி மகாவை எங்கேயோ கண்காணாத இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எப்படிக்கா இப்ப நம்ம மகாக்காவை தேடுறது? இல்ல சந்தோஷ், இனிமே நாம மட்டும் தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல. வேற என்னமா பண்ண போற நித்யா? சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். மகாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க யாரு என்னன்னு ட்ராக் பண்ணிடுவாங்கல்ல. அதே மாதிரி மகாவை யார் பிளான் பண்ணி எங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஏமா நித்யா, நான் வேணா உன் கூட வரட்டுமா? இல்ல வேணாம் சார், நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் மகாவோட எண்ணமும். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். அப்புறம் நான் கிளம்புறேன் சார். சரிம்மா. நித்யா, இருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா. இருக்கட்டுமா, மகாவும் நானும் சேர்ந்து வந்து கல்யாண சாப்பாடே சாப்பிடுறோம். அவ கிடைக்கணும், அது மட்டும் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, வரேன் சார். போயிட்டு வாங்க. ரம்யா, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்ப பத்த வைமா. நல்லா பத்த வைப்பா. ரம்யா, புகை உனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அடுப்ப நான் பாத்துக்கிறேன். தண்ணி கொதிக்கும் போது கூப்பிடுறேன், உன் கையில அரிசி போடுமா. சரிங்க ஆண்டி. என்னம்மா என்ன அன்னைக்கு என்னமோ வாய்க்கிழியே பேசிக்கிட்டு இருந்த. போற இடத்துல எல்லாம் அபசகுணமா நடக்க வைக்கிறேன், அரவிந்த் மாமாவை அலற வைக்கிறேன்னு இப்ப எதுவும் பேசாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. என்னதான் உன்னோட பிளான்?
நான் ஒன்னும் பிளான் எல்லாம் இல்லாம வரலடி, எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டா வந்திருக்கேன். அப்படி என்னம்மா பிளான் பண்ணி வச்சிருக்க? ம்? ஏய், இது என்னன்னு தெரியுமா? என்னம்மா கேள்வி இது? இது நெய். நெய் எதுக்கு ஊத்துவாங்க? நெய்ய பொங்கலுக்கு ஊத்துவாங்க. என்னம்மா எல்கேஜி டீச்சர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. இது சாதாரண நெய் இல்லடி, இந்த படையலுக்காகவே ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண நெய். இந்த நெய்ய பொங்கல்ல ஊத்தி கலக்குனா போதும், பொங்கல் 1/2 மணி நேரத்துல அப்படியே கருப்பு கலரா மாறி போயிடும். கறியில பண்ண சோறு மாதிரி. என்னம்மா சொல்ற நீ? பொங்கல் கருப்பா மாறுமா? ஆமாண்டி, இந்த நெய் ஸ்பெஷல் கெமிக்கல் கலந்த நெய். பொங்கலை சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுக்கும்போது அது அப்படியே கருப்பா மாறி போயிருக்கும். சந்தோஷ் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வெறுப்பா பாப்பாங்க. நம்ம அரவிந்த் நெருப்பா துடிப்பான். அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லு. உள்ள பூந்து, இது எங்க மாமா ஏற்பாடு பண்ண கல்யாணம், ஏதோ கறித்துண்டு விழுந்து இந்த மாதிரி கருப்பா மாறி போச்சு, அதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சமாளிக்கணும். என்ன புரியுதா? சான்ஸே இல்லம்மா. ஐடியா மன்னி. சாதாரண நெய்ய கலக்க வச்சு அந்த குடும்பத்தையே ஒரு கலக்க போறேன்னு சொல்லு. ஆமாண்டி, முதல்ல இந்த நெய்ய போய் மாத்தி வைக்கிற வேலையை பார்க்கணும். ஓகே? வா. ஏய், இரு. வா. ஆண்டி, வாம்மா. சம்பந்தியம்மா, என்ன வெள்ளத்தை இடிக்காம வச்சிருக்கீங்க? நான் வேணும்னா போய் கொஞ்சம் இடிச்சிட்டு வரட்டுமா? வேண்டாம், நான் போய் இடிச்சிட்டு வரேன். அப்படிங்களா? சரி. ஆமாம்மா, நீ போய் இடிச்சிட்டு வா. ரம்யா, நீ ரம்யா, அடுப்பை அடுப்பை பாத்துக்கோ. பார்த்துட்டு வா. நீ போய் இடிச்சிட்டு வாமா. சாமி, உங்களுக்கு போன் வந்து பாருங்க. ஹலோ, ஏண்டி இப்படி பண்ற? உன் குழந்தைய உனக்கு அடையாளம் தெரியலையா? ஐயோ, நீ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைடி. ஏண்டி இப்படி பேசுற? அடியே, நீ பெத்த குழந்தை தாண்டி இது. ஐயோ கடவுளே, பெத்த குழந்தைய கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்காளே. நீ பெத்த குழந்தைடி. ஒரு நிமிஷம் தூக்கி உன் குழந்தைக்கு நீ முத்தம் குடுடி. ஆசையா கொஞ்சம் வேண்டான தூக்கிட்டு வந்த. ஏண்டி இப்படி பண்ற? பெத்த குழந்தைய அடையாளம் தெரியாம இருக்கியே, உனக்கு எப்படிடி நான் புரிய வைப்பேன்? உன் குழந்தைய பாருடி. சமத்தா, ஐயோ, குழந்தை எப்படி இருக்கான்னு தெரியல. குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா? உடம்புக்கு முடியாத குழந்தை. சமத்தா.